கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற தொடர் நிகழ்ச்சியில ஒரு மனிதர் இறந்த பிறகு நமக்கு நாமே என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்துவிட்டு இறந்த உடலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதன் ஒரு பகுதியை நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். ஒரு ஆள் இறந்த உடனே அந்த ஜனாசாவை கிப்லாவை நோக்கி வைப்பதை வழக்கமாக நம்ம கொண்டிருக்கிறோம். எல்லா ஊர்களிலையும் இதை ஒரு சுன்னத்து என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிப்லாவை நோக்கி தான் ஜனாசாவை வைக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான சான்றுகளும் கிடையாது. சில ஹதீசுகள் இருக்கின்றன. அபூதாவுதுல, பைஹகியில, தபுரானியில, ஹாக்கிம்ல எல்லாம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் 9 என்று ஒரு பட்டியல் போடும் பொழுது அதுல ஒன்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தான் அந்த கிப்லாவை நோக்கி ஜனாசாவை வைப்பதற்கு ஆதாரம். இஸ்திஹலாலுல் பைத்தில் ஹராமி கிப்லத்தக்கும் அஹ்யாஅன் வ அம்வாத்தன், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுக்கு கிப்லாவாக இருக்கின்ற அந்த பைத்துல் ஹராமை, காபத்துல்லாவை, அதன் புனிதத்தை கெடுக்கிறது பெரும்பாவம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னதாக ஒரு ஹதீஸ் உபைத் இப்னு உமைர் என்பவர் அறிவிக்கிற ஒரு செய்தி. அபூதாவுதுல 2490, இது போக பைஹகி, தபரானி, ஹாக்கிம்ல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உயிரோடு உள்ளவங்களுக்கும் காபத்துல்லா கிப்லாவா இருக்கிறது, இறந்து போனவங்களுக்கும் கிப்லாவா இருக்குதுங்கிற வாசகத்தை வச்சுக்கிட்டு, அப்ப இறந்து போனாலும் என்ன செய்யணும், கிப்லாவை நோக்கி தான் நம்ம திருப்பி வைக்கணும், காபாவை நோக்கி தான் அந்த பாடியை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்கள்கிட்ட பதிவாயிருக்கிறது. 2 காரணங்களால் இது சரியில்லை. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு கேட்டா, இது அறிவிக்கிற அந்த உபைத் இப்னு உமைர் சொன்னதாக அறிவிக்கிற ஆளு அப்துல் ஹமீத் இப்னு சினான் என்பவருடைய மகன் அப்துல் ஹமீத் என்பவர் அறிவிக்கிறார். இந்த அப்துல் ஹமீத் பின் சினான் என்பவர் உண்மையிலே யார், அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய நம்பகத்தன்மை எத்தகையது, அவர் நல்ல நினைவாற்றல் உள்ளவரா, நேர்மையான ஆள் தானா என்கிற எந்த விவரமும் எந்த ஒரு அறிஞர்களுக்கும் கிடைக்கவில்லை. இவர் யார் என்று அறியப்படாதவர். அப்ப யார் என்று அறியப்படாத ஒரு ஆள் மூலமாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேற்கண்ட 4 நூல்லையும். இது போக பைஹகியில இப்னு உமர் சொல்வதாக இன்னொரு செய்தி, இதே கருத்து அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. அந்த இப்னு உமர் சொன்னதாக அறிவிக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, அய்யூப் பின் உத்பா என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியும், ஆனா என்ன தெரியும், ஒரு பலவீனமான ஒரு ஆளு. இவர் கொஞ்சம் கூட குறைய சொல்ற ஆளு, கரெக்டான ஆள் கிடையாது. அப்ப ஒரு செய்தி எப்படி வருதுன்னு கேட்டா, யாருன்னு தெரியாத ஆள் மூலமாக பதிவு செய்யப்படுது, அது ஆதாரமா ஏத்துக்கிற முடியாது. இன்னொரு செய்தி பலவீனமான ஆள் வழியாக அறிவிக்கப்படுகிறது, அதையும் ஆதாரமாக கொள்ள முடியாது. இந்த ஹதீஸை ஆதாரமாக கொள்வது தப்பு என்பது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கருத்தும் சரி கிடையாது. சரின்னு வச்சுக்கிறோம், இந்த ஹதீஸ் சரின்னு வச்சுக்கிட்டா, உயிரோட உள்ளவர்களுக்கு காபத்துல்லா கிப்லாவா இருக்குங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம், உயிரோட உள்ளவர்கள் எப்பவுமே கிப்லாவை நோக்கி இருக்கணும்னு அர்த்தமா? சொல்லும் போதுதான் கிப்லா. உயிரோட இருக்கிறான்னு கேட்டு கூட நான் நிக்கிறேன், உயிரோட தான் இருக்கிறேன், நான் இப்ப கிப்லாவை நோக்கி இல்ல, நீங்க தான் கிப்லாவை நோக்கி இருக்கிறீங்க. அப்ப உயிரோட உள்ளவர்களுக்கு கிப்லாங்கிறதுனா அதுக்கு மீனிங் என்ன? உயிரோட உள்ளவன் தொழுவான், அவனுக்கு கிப்லான்னு ஒண்ணு தேவை இருக்கு. அந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் உன் தேவைக்கு தகுந்த மாதிரி எங்கிட்ட வேணா திரும்பிக்கிடுவான். ஜனாசாவுக்கு என்ன கிப்லாவுக்கு என்ன வேலை இருக்காங்க? தொழுவு போதா? இந்த ஒரு ஆள் பாடி மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அவரு தொழுவு போறார், தொழுவுறதா இருந்தா கிப்லாவுக்கு திருப்பி வைங்க. அவர் ஜனாசா தொழுவுமா? உயிரோட உள்ளவனுக்கு கிப்லா, இறந்தவனுக்கு கிப்லான்னா மீனிங்கே என்ன இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல டவுட் வந்துருது. 2வது என்னன்னு கேட்டா, இதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை, இறந்தவருக்கு எனக்கு கிப்லா. அப்ப இறந்த உடலை பொறுத்த வரைக்கும் வீடுகளுடைய வசதிக்கு தகுந்தவாறு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். இப்படித்தான் வைக்கணுங்கிற மாதிரி நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்காது. அந்த வீடுகள்ல சின்ன அமைப்பு சின்னதா இருக்கும். ரூம் வடக்கு தெற்கா கட்டியிருப்பாங்க. வடக்கு தெற்கா தான் ஒரு உடலை வைக்க முடியும், கிழக்கு மேற்கா வைக்க முடியாது. கிழக்கு மேற்கா 4 அடியும் வடக்கு தெற்கா 8 அடி வச்சிருந்தாங்கன்னா எது அகலமா இருக்குதோ அங்கதான் வைப்பாங்க. வாசல வீட்டுல அமைப்பை பொறுத்த தீர்மானிக்கணும். அதனால நமக்கு எது வசதியோ, வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ
கிராஸோ எப்படி அந்த வீடுல வசதியா இருக்கிறதோ வரக்கூடிய மக்களுக்கு எந்த பக்கத்துல வைத்தால் வந்து பாக்குறதுக்கு வசதியா இருக்குமோ இடைஞ்சல் இல்லாம இருக்குமோ அப்படி முடிவு செய்யலாமே தவிர அது கிபிலாவை தான் நோக்கி பாடியை வைக்கணும் ஜனாசா வைக்கணுங்கிறது சட்டம் கிடையாது. உயிரோட உள்ளவர்களுக்கும் கூட கிபிலாவை தான் நோக்கி எல்லா நேரத்திலும் இருக்கணுங்கிறது சட்டம் கிடையாது. தொழுகைக்கு தான் கிபிலாவை நோக்கணும்னு நமக்கு என்ன இருக்கு சட்டம் இருக்குதுங்கிறத வைத்து பார்த்தோம்னு சொன்னா கருத்தும் சரியில்லாம இருக்குது. இந்த ஹதீஸுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலங்கிறது ஒண்ணு, சொன்னாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த கருத்து அந்த கருத்து வராது. ஜனாசாவை கொண்டு அதுக்கு எது கிபிலா இருக்கு, பாடிக்கு என்ன கிபிலா அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு மேட்ரு. எப்படி வேணாலும் வைக்கலாம். இறந்த பாடியை ஃபர்ஸ்ட் கண்ண மூடணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்காக வேண்டிய ஒரு துவா உடனடியாக ஒரு துவாவை செய்யணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா எப்படி இந்த பாடியை வைக்கணும், எப்படி வேணாலும் வைக்கலாம். நமக்கு எப்படி எல்லாம் வசதியா இருக்கிறதோ அது மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது இறந்த உடனே குளிப்பாட்டுறது ஒண்ணு இருக்குல்ல, குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஜனாசா மூடி வைக்கணும். மூடி வைக்கணும்ங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அப்படி நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அங்கீகாரம் இருக்கிறது. அவங்களுக்கு அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க. இறந்தவன குளிப்பாட்டுற ரெண்டாவது உடனே என்ன செய்யக்கூடாது, ஓப்பனா திறந்து போட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு துணியை போட்டு என்ன செய்யணும், மூடி வைக்க வேண்டும். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா சஹீஹுல் புகாரியில 1242வது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற செய்தி கிடைத்த உடனே எல்லா மக்களும் குழுமிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் ஊருக்கு வெளியில அவங்க இருந்தாங்க, தூரத்துல. அங்க இருந்து தன்னுடைய குதிரையில் ஏறி வேகமா என்ன செஞ்சாங்க, அவங்க இந்த செய்தி கிடைக்கணும் வந்தார்கள். வந்த உடனே ஹத்தா நஸல அந்த குதிரையிலிருந்து உடனே இறங்கினார்கள். தகலல் மஸ்ஜித உடனே பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்தார்கள். பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சுதான் ஆயிஷா நாய் வீட்டுக்கு போகணும். ஆயிஷா நாய் வீட்டுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா வராங்க. அப்ப தகலல் மஸ்ஜித பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்தார்கள். பழமி கல்லிமின் நாச யார்ட்டையும் எதுவும் பேசவே இல்லை. ஹத்தா தகலால ஆயிஷா, ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட மகள்கிட்ட ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு போனார்கள். எம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடல் இருந்த பகுதியை நாடி அருகே சென்று அப்ப ஒஹிய முஸஜ்ஜம் பி புர்தில் அவங்க ஒரு போர்வையால் போத்தப்பட்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே ஓப்பனா திறந்து வைக்கல, அவங்க முழுசாக என்ன செய்யப்பட்டிருந்தாங்க, மூடி வைக்கப்பட்டிருந்தார்கள். கஷஃப அன் வஜ்ஹிஹி அவங்களுடைய முகத்தை திறந்து பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் இறந்த உடனே குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா மௌத் ஆயிட்டாங்களா இல்லையான்னு சர்ச்சை நிலவுகின்ற நேரம். அப்ப பார்த்துட்டு தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதை அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. உங்களுக்கு 2 மௌத்தெல்லாம் ஏற்படுத்தல, ஒரு மௌத்து தான், அது நீங்க அடைஞ்சிட்டீங்க. அப்புறம் வெளியே மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க, யாரு முகமதை வணங்குறீங்களோ தெரிஞ்சுக்கிறங்க, முகமது இறந்து விட்டார், அல்லாஹ் தான் இறக்காதவன், நீங்க அவ இறக்கலன்னு ரசூலுல்லாஹ் சொன்னீங்கன்னா அவங்கள வணங்குறதா ஆயிரும். அல்லாஹ் ஒருத்தன் தான் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன். அப்படி எல்லாம் அபூபக்கர் அவர்கள் உரை நிகழ்த்துறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கிறது. அப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. பார்த்துட்டு கஷஃப அன் வஜ்ஹிஹி அவங்களுடைய முகத்தை திறந்து பார்த்தார்கள் அப்படின்னு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி மூடப்பட்டு இருந்தார்கள். அதே மாதிரி புகாரியில் 5814வது ஹதீஸ்லயும் இது இருக்கிறது. ஆனா இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதுல ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படல, ரசூலுல்லாஹ் உயிரோடு சம்பந்தப்பட்டதான அங்கீகாரம். அவங்க பாடியை மூடி வச்சிருந்தா அதுக்கு எப்படி ரசூலுல்லாஹ்வோட அங்கீகாரம் எப்படி இருக்கு? உயிரோட இருக்கும்போது யாரையாவது மூடி வச்சிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது மார்க்கம்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு இறந்துட்டாங்களா இல்லையான்னு கூட சண்டை போட்டுருக்காங்க. அவங்க மூடி வச்சது மார்க்க ஆதாரமாகுமா என்று ஒரு சந்தேகம் வறுமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினாலையும் மறைமுகமாக அதுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அது அவங்க முன்னிலையில மூடப்பட்டு இருந்ததை பார்த்து இருக்கிறார்கள். அதுக்கு அது சப்போர்ட்டா தான் எடுத்துக்கொள்ளலாம். ஆதாரம் எது என்று சொன்னால் இந்த செய்தி ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய தகப்பனார் கொல்லப்பட்ட பிறகு துணியை போட்டு மூடி வச்சுட்டாங்க. என் தகப்பனார் கொல்லப்பட்ட உடனே நான் என்ன பண்ணேன், அக்ஸிபு சௌப அன் வஜ்ஹிஹி என் தகப்பனாரை போத்தி இருந்த ஆடையை முகத்தை விட்டு திறந்து அழ ஆரம்பித்தேன். எல்லாரும் என்னை தடுத்தார்கள். ஒன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யன்ஹானி ரசூலுல்லாஹ் என்னை தடுக்கல. எங்க அம்மாவும் அழுதுகிட்டு இருந்தாங்க, நானும் அழுதேன். எல்லாரும் நீ எப்படா திறக்கிறேன்னு என்னை சண்டைக்கு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, என்னை தடுக்கல அப்படின்னு சொல்லி ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இது புகாரியில் 1244 1293. இதுல என்ன வழங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில ஜாபீர் பின் அப்துல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லா இருக்காரு, அவருடைய பாடி மூடப்பட்டு இருக்கிறது. மூடிலாம் வைக்காத துறன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. இவர் துறக்கிறாரு.
துறக்கிறதான் சில பேர் கண்டிக்கிறாங்க. அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கல. அப்ப இதுல என்ன நம்ம விளங்குறோம்? இறந்து போன ஒரு ஆளை மூடியும் வைக்கலாம், முக்கியமான ஆளுக்கு பார்க்க விரும்பினார்களே ஆனால் திறந்தும் காட்டலாம். மூடி வச்சிட வேண்டியது, பார்த்துட்டாங்கன்னு திறந்தே போட்டக்கூடாது. ஏன்னு கேட்டா கொசுமுக்கி பல விஷயங்கள் அது இருக்கிறது. அதனால மூடி வைக்கணும். யாராவது வந்தாலும் செய்யணும், திறந்து பார்க்கணும். அபூபக்கர் பார்த்திருக்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி திறந்து பார்த்திருக்கிறாங்க. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் அப்துல்லாவுடைய ஜனாசா மூடப்பட்டு இருப்பதற்கும் ஆதாரம், மூடியதை வேண்டியவங்க திறந்து பார்த்தாங்க என்பதற்கும் இது ஆதாரமாக திகழ்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், ஒரு ஆள் ஹஜ்ஜில போய் அவர் குதிரையில இருந்து கீழே தள்ளி அதனால உடனே இறந்துட்டார், திடீர் மரணம்ங்கிற தலைப்புல நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, வலா துஹம்மிரு ரஸஹு, இவர் தலையை மூடாதீங்க, இறந்து போயிட்டார்ல, இறந்து போனதா தலையை மூடிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு தலையை மூடாதீங்கிறதுல என்ன இருக்குது உங்களுக்கு? மற்றவங்களுக்கு மூடான் இருக்குதுல. அவர் இஹ்ராமா இருந்த காரணத்தினால, ஹஜ்ஜிக்கு போய் இஹ்ராம் கட்டிட்டு மௌத்தா போனதுனால உயிரோட இருக்கிற காலத்தில் அவர் மூட மாட்டார், மூடாமலே இருப்பார். அதே கோலத்தில் அவர் வரட்டுமே என்பதற்காக வேண்டி தலையை மூடாதீங்க என்று சொல்றாங்க. அதுல இருந்து மற்றவங்களுக்கு மூடலான்னு வருது. மற்றவங்களுக்கு மூடுற ஒரு வழக்கம் இருந்தா தான் இதை சொல்ல இயலும். யாருக்குமே தலையை மூட மாட்டாங்க இருந்தா இது சொல்ல தேவையே இல்லை. ஒருத்தருக்கு மூட மாட்டாங்களே, எல்லாருக்கும் மூடுற ஒரு வழக்கம் இருந்ததுனாலதான் அவர் தலையை மூடிடாதீங்க, வழக்கமா மூடுவீங்களே அந்த மாதிரி மூடிடாதீங்கிற அர்த்தம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அப்ப அந்த ஒரு ஷஹீதான ஹஜ்ஜுக்கு போய் இறந்தவர் அவருக்கு சொல்லும் பொழுது வலா துஹம்மிரு ரஸஹு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு காரணத்தையும் சொன்னார்கள். ஃபஇன்னஹு யுபாஸு யௌமல் கியாமத்தி முலப்பியன், கியாம நாள்ல தல்பியா சொன்னவராக அவர் எழுப்பப்படுவார். ஹஜ்ஜிக்கு லப்பைக் சொல்லி தல்பியா சொல்றாங்கல்ல, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்வதற்கு பேர் தல்பியா. அதை முழிந்தவராக அவர் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில 1256, 1266, 1267, 1268, 1893, 1849, 1850, 1851 ஆகிய ஹதீசுகள்ல இது இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுது? ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குளிப்பாட்டு, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டா கண்ணை மூடிவிட்டு விருப்பமான திசையில் அதை வைத்து விட்டு அடுத்து அவரை மூடி வைத்து விட வேண்டும். மூடி போட்டு வச்சுக்கணும், துணியை போட்டு போட்டிடணும், குளிப்பாட்டுறது பின்னாடி. அதுக்கப்புறம் இந்த இறந்த பாடி இருக்குல்ல, அதை முத்தமிடுறது. ஒரு ஜனாசா ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள ஒரு வேற மாதிரி உசுரோட இருக்கும் போது எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இறந்த பிறகு அந்த பாடி என்ன செய்ய மாட்டாங்க, விற்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். அதுவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அழுது பொருள்வாங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சுன்னு வைங்களேன், அப்புறமேல அது யாராலையும் விரும்பப்படாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்கல்ல, முகத்தை திறந்தாங்கல்ல, திறந்து விட்டு ஃபகப்பலஹு சும்ம பக்கா, அவர்களை முத்தமிட்டு விட்டு அழுதார்கள் வருகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் இது கிடையாது. முத்தமிட்டு விட்டு அழுதல் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற அடிப்படையில் தான் செஞ்சாங்களே தவிர யார் யார் மூத்தா போனாங்களோ அவங்களெல்லாம் போய் முத்தம் போட்டுட்டு இருக்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற முறையில் அவங்க கூடுதல் முகபத்துல அபூபக்கர் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. இதை வைத்துக் கொண்டு நம்ம மார்க்க ரீதியாக முத்தமிடுவதுங்கிறது எடுக்க இயலாது. ஆனா அதுக்கு தடை ஒண்ணு இல்லை, விரும்பினா ஒரு ஆளை நெஞ்சுக்கலாம், முத்தமிட்டுக் கொள்ளலாம். அதாவது சுன்னத்தி என்று சொல்ற அளவுக்கு இருந்தால் ரசூல்லா செஞ்சிருக்கணும். இது ஒரு விஷயம். இது புகாரியில 1242, 3670, 5712, 4454 ஆகிய ஹதீசுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இறந்த உடல், அந்த உடலை வீட்டிலேயே வைத்திருக்கலாமா கொஞ்சம் அதிகமான நேரம், சில காரணங்களுக்காக வேண்டி, சில காரணத்துக்காக வேண்டி என்ன செய்வோம், வீட்டிலேயே வைத்திருக்கலாமா அப்படிங்கிற இந்த காலத்துல வரும். ஏன்னா பயணங்கள் அது அதிகரித்து விட்டது, எல்லாம் தூரம் தொலைவில் இருக்கிறோம். இந்த காலத்துல எல்லாருமே என்ன செய்யறோம், நம்ம சொந்த ஊரை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மக்கள், சொந்த நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வரணுமே என்பதற்காக கூட என்ன செய்யறாங்க, இந்த பாடியவே போட்டு வச்சிருக்கிறாங்க. பாடியை சும்மா போட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கூட ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆனா இது ஆச்சரியமான ஒரு ஆதாரம் தான். இப்பெல்லாம் யாரும் செய்வாங்களான்னு நீங்க என்ன செய்ய முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா ஒரு செஞ்சு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்காம இருந்திருக்கிறாங்க. ஆனா இது ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் தான். என்ன சம்பவம்னு கேட்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அபூ தல்ஹா இருக்காரு இல்லையா, அபூ தல்ஹாங்கிறவர் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மா கல்யாணம் பண்ணியிருந்தார் இரண்டாவதாக. அனசுடைய பாப்பா வேற, அனஸ் இப்னு மாலிக்ங்கிறவர் அனசுடைய தகப்பனாரு. இந்த அனசுடைய அம்மாவோட சேர்த்து தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அபூ தல்ஹா.
அப்ப அவர் வீட்டில் உள்ள செய்தியை அவர் சொல்லி காட்டுறாரு. அபு தல்ஹாவுடைய மகன் தன்னுடைய தம்பி எப்படி சொல்றாரு, அபு தல்ஹாவுடைய மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போன உடனே அவர் அப்ப அபு தல்ஹா வெளியே போயிருந்தார். வெளியே போன நேரத்தில் அந்த குழந்தை இறந்து போச்சு. அபு தல்ஹாவுக்கு ஒரு பையன் ஆம்பளை பிள்ளை ஒன்று இருந்தது. அபு தல்ஹா வெளியே போயிருந்தார். அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. அவர் வெளியே போன நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, குழந்தை இறந்துருச்சு. இறந்த உடனே பலம்மார திம்ராசு அன்னஹு கது மாத்த, அந்த குழந்தை இறந்து விட்டதை அவங்க அம்மா கன்ஃபார்ம் பண்றாங்க. பாப்பா வெளியே போயிருக்காரு, அம்மா வந்து என்ன செய்யறாங்க, புள்ள இறந்து போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஹையாத்து செய்யன் நஹத்துஹு ஃபி ஜானிபில் பைத்தி, அந்த குழந்தைய ஒரு பாயில கீழ சுருட்டி தயார்படுத்தி வீட்டில் ஒரு ஓரமா கொண்டு நினைஞ்சிட்டாங்க, ஓரத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. ஒப்பாரி வைக்கல, அழுல உம்மூத்தியா சொன்ன மாதிரி ஒப்பாரி வைக்க கூடாதாங்களே. இந்த அம்மா ஒரு ரியாக்ஷன் காட்டவே இல்லை. புள்ள இறந்துருக்குது, அது அழகா ஒரு சுத்தி நினைஞ்சிட்டாங்க, ஒரு நோயாளி இருக்கிற மாதிரி ஒரு ஓரத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. வச்சவன அபு தல்ஹா வர்றாரு. புள்ள உடம்பு சரியில்லாம இருக்கும் போது வெளியே போனாரு. கைபல் குலாம்னு கேட்கிறாரு, எப்படி பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு. ரொம்ப ராகத்தா இருக்கிறான். ராகத்து தான் ராகத்து. ராகத்துனா என்ன, வெளியே போயிடுற ராகத்தானே, எந்த வேதனையும் இல்லாம ராகத்தா தான் இருக்கிறான் பையன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு கணக்கு பண்றாங்க. என்னன்னு கேட்டா இந்த குழந்தை இறந்ததை நம்ம சபூர் செய்யணும். அந்த மாதிரி குழந்தைய பறி கொடுத்தவர்களுக்கு வந்து சொர்க்கம் அந்த குழந்தையை வந்து தடுக்கிற ஒரு அரணா இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. எந்த ஒரு ரியாக்ஷன் நம்ம காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா தன்னை அலங்கரித்துக் கொண்டு கணவனோடு அந்த இல்லற வாழ்க்கை நடத்துவதற்காக தன்னை தயார்படுத்துறாங்க. இந்த சபூர் செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், குடும்ப வாழ்க்கை ஈடுபடுவோம். அதுக்கு அல்லாஹ் பரிசாக நமக்கு வேற ஒரு குழந்தையை தருவான் அவங்களா ஒரு கணக்கு பண்ணி கொண்டு அந்த கணவருக்கு அவங்க அலங்காரம் செய்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. புருஷனுக்கே தெரியாது. எல்லாம் அவங்க சந்தோஷமா இருந்து முடிஞ்ச காலையில சுபுக நேரத்தில் சொல்றாங்க, பையன் மூத்தா போயிட்டான் ராத்திரிய அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப தைரியம், ரொம்ப மன வலிமை வேணும். ஒரு அதிசயமா இருக்கு இந்த அம்மா நடந்து கொண்ட விதம். வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப சபுரு தேவைதான். இவ்வளவு சபுருங்கிறது வந்து ரொம்ப டூ மச் அதிகம், ஓவராக இருந்திருக்கிறது. அந்த அம்மா அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா விவரம் சொன்னோன்னு சரியான கோபம் வருது இருக்கு. இன்னும் நீ என்று சொல்லாம இந்த மாதிரி பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லி உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போய் இந்த மாதிரி பையன் இறந்து போயிட்டா, இந்த மாதிரி இந்த பொம்பளை போய் சொல்லி என்ன ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னு சொல்லி அவருக்கு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்சம் கூட கோவிக்கல, இல்ல அல்லாஹ் இங்க பாரிக்கலக்குமா ஃபீ லைலத்திக்குமா, சென்ற இரவிலே அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யறான், பரக்கத்து செய்வான். சென்ற இரவில இல்லறத்தை நடத்துனீங்கல்ல, அதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான்னு சொல்லிட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஒன்னு செய்யறாங்க. அதுக்கப்புறம் சுஃபியான்ங்கிற அறிவிப்பாளர் சொல்றாரு, அந்த அந்த அன்னைக்கு அவருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து அதுக்கு வந்து 9 பிள்ளைகள் அதுக்கு பிறந்து அவ்வளவு பேரும் குர்ஆனை அறிஞ்ச மார்க்க அறிஞர்களாக திகழ்ந்ததை நான் பார்த்திருக்கிறேன். யாரு, இந்த இந்த அன்னைக்கு கருவுல உருவான குழந்தை அபு தல்ஹாவுக்கு அவருடைய மனைவிக்கு அன்றைய இரவில் ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை பெரிய ஆளா போய் அது 9 பிள்ளையை பெற்று அந்த 9 பிள்ளைகளும் பெரிய மார்க்க அறிஞர்களாக குல்லுஹும் குர்ஆன் எல்லாரும் குர்ஆனை ஓதி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். அது நிறைவேறியது என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு. புகாரியில 1301வது ஹதீஸாக வருகிறது. அப்ப பாடியை போட்டு வைத்துக் கொண்டு சில காரியங்களை செய்யறது தப்பு கிடையாது. இப்ப வீட்டுல ஒரு பாடி பொறுமை நமக்கு சாத்தியம் இருக்குதா, நம்ம வாட்டுக்கு சாப்பிடலாம், வேற வேலைகள் செய்யலாம், துணி துவைக்கலாம், அழுக்குகள்லாம் சேர்ந்து போயிருச்சுன்னா மூத்தா போன வீட்டுல உட்காந்துட்டு என்ன செய்யலாம், அவங்களுக்கு தைரியம் இருந்தா அதற்கான மன வலிமை இருந்தால் துணிகள்லாம் துவைச்சு போடலாம். வீடுலாம் அசிங்கமா இருக்கு, 4 பேர் வருவாங்கன்னு குட்டி பெருக்கி போடலாம். அதெல்லாம் இன்னும் மூத்த போட்டு இப்படி செய்யறேன் கேட்கக்கூடாது. மூத்தான வீடுனா இப்படி கலையிலிருந்து தான் காணணுங்கிற சட்டம்லாம் கிடையாது. கலையிலிருந்து காணுவதற்கு அனுமதி இருக்குது. கலையிலிருந்து காணப்படுவதற்கு ஒரு 3 நாளைக்கு என்ன இருக்கு, பர்மிஷன் இருக்கே தவிர அப்படித்தான் இருக்கணும்னு சட்டமா நல்லா இருக்கலாம். சாதாரணமா இருக்க யாருக்காவது தைரியத்தை எல்லாம் கொடுத்திருந்தானே என்று சொன்னால் அவர்கள் அப்படி இருந்து கொள்ளலாம். பாடியை போட்டுக்கொண்டே வேலைகள், முக்கியமான வேலைகள் இருந்தால் இதுக்கு மேல முக்கியமான வேலையா இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு விட முக்கியமான வேலை எவ்வளவு தானே செய்யும். அவங்க இதையே ஈடுபட்டு இருக்கிறாங்க என்று சொல்வதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அதனால பாடியை வீட்டில் போட்டு வச்சுக்கிறதுலாம் ஒரு பெரிய தப்பு கிடையாது. வீட்டில் பாடியை போட்டுட்டு ஒரு காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மேற்றும் கிடையாது. இதுல இருந்து சொல்ல கண்டிக்கல, நீ என்ன வேலை செஞ்ச புள்ள செத்து போயிருக்கான், உனக்கு இந்த மாதிரி பண்ண தோணுதான்னு கேட்டாங்களா? அப்படிலாம் கேட்கல. ஒரு ஆள் இறந்து போச்சுன்னா அன்னைக்கு கல்யாணத்தை கூட வச்சிருப்பீங்க. இப்படி கூட வைங்களேன், ஒரு மாப்பிள்ளைங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி பேசி வச்சிருப்பீங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுல ஒரு ஆள் இறந்து போயிருவாரு, பாடியை போட்டு கல்யாணம் பண்றதா நம்ம நினைக்கமா இல்லை. அதெல்லாம் தேவையில்லை, அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது. கல்யாணத்தை நிப்பான அந்த பெண்ணுடைய மனசு இப்படி பாதிக்கப்படும். அதுக்கு பல களை கட்டி விட்டுருவாங்களே, இந்த பொண்ணு வந்து நுழைஞ்சா அதோட இந்த மாதிரி போயிடுச்சேன்னு சொல்லி அப்படி சகுனம் பார்த்துருவாங்களே. அப்படி எல்லாம் தைரியம் உள்ளவரோட செய்யணும்.
கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கணும். இது கல்யாணத்துக்கு இது ஆதாரம் தானே. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம் கல்யாணம் பண்ண என்னங்கிறேன். அதை விட கம்மி தானே கல்யாணம் பண்றதுங்கிறது. அப்ப கல்யாணத்தை கூட என்ன செய்யலாம், ஒரு பாடி ஒரு வீட்டுல இறந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்காக நம்ம ஏற்கனவே செஞ்ச முடிவுகளை எல்லாம் நிறுத்த தேவையில்லை. தைரியம் இருந்தா நிறுத்திக்கலாம், செஞ்சு கொள்ளலாம். இதையெல்லாம் மார்க் அடிப்படையில் விமர்சிக்கவே இயலாது, தப்புன்னு சொல்ல இயலாது. இப்படி யாராவது செஞ்சாங்கன்னா அது தப்புன்னு சொல்ல இயலாது. அதுக்கடுத்து என்ன, குளிப்பாட்டுறோம்ல, இதுக்கப்புறம் குளிப்பாட்டுறது. இறந்து போனவர்களை இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு விட்டு அதுக்கடுத்து குளிப்பாட்டுற விஷயம் இருக்குது. குளிப்பாட்டும் போது எப்படி குளிப்பாட்டுறது? இப்ப சட்டை வேட்டியோட தானே ஒருத்தர் மௌத்தா போயிருவாரு. சட்டையோ பேண்டோ அவர் என்ன வழக்கமா போட்டிருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல அவர் மௌத்தா போவார். மௌத்தா போகும் பொழுது அந்த சட்டை வேட்டியோட போட்டுக்கிட்டு, அல்லது பெண்களா இருந்தால் அவங்க உள்ளாடைகள் சேலை எல்லாத்தையும் உடுத்திக்கிட்டு தானே மௌத்தா போவாங்க. அந்த உடையோடவே அவங்கள வந்து குளிப்பாட்டுறதா, அல்லது அதையெல்லாம் உருவிட்டு அதை களைஞ்சி எடுத்துட்டு குளிப்பாட்டுவதா? எது நல்லது? நம்ம அறிவே சொல்லுது, சட்டையோட போட்டு தேய்ச்சா என்ன மேலதான் தேய்க்க முடியும், கீழே உள்ள அழுக்குகள் எல்லாம் போறதுக்கு என்ன இல்ல, பெரும்பாலும் அது வாய்ப்பு கிடையாது. அது எப்படி செய்யலாம்னு கேட்டா அதுக்கு ஒரு ஹதீஸ் வருகிறது. முழுசாக அணிஞ்சிருந்த ஆடைய முழுசா கழுவி எடுத்துட்டு வேறொரு மேல ஒரு துணி மாதிரி போட்டுக்கிட்டு குளிப்பாட்டுவதுதான் முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது. ரசூல் காலத்தில் ஒன்று நடைமுறை என்ற ஆதாரம் வறுமையானால் அது அங்கீகாரம். ரசூல்லா காலத்தில் நடந்து தடுக்கலையில எல்லாரும் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா இருந்தா என்னப்பா உருவிட்டு எல்லாம் நிர்வாணப்படுத்தி குளிப்பாட்டுறீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அப்ப அணிந்திருக்கிற ஆடை ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சேலை, ஜாக்கெட்டு, பேண்ட், ஜட்டி, இந்த மாதிரி பனிய சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா குளிப்பாட்டுவது முழுமை பெறாது. ஃபார்மாலிட்டி குளிப்பாட்டுதலா இருக்குமே தவிர பூரணமான குளிப்பாட்டுதலாக அது அமையாது. அதனால அது ஒரு ஆடையை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துட்டு கூட என்ன செய்யலாம், குளிப்பாட்டலாம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடைமுறையா இருந்துச்சு. அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, லம்மா ஹராது ரசூலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே அவங்களை குளிப்பாட்ட வேண்டும் என்று எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. இந்த சண்டைலாம் முடிஞ்சு உசோட இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களான்னு ஒரு சர்ச்சையே நடந்து முடிஞ்சு, அவர் யாராவது ரசூலுல்லாஹ்வை இறந்துட்டா சொன்னா கொலை பண்ண வேண்டும், அவர் உமர் ஆத்திரப்பட, கடைசியில் அபூபக்கர் விளக்கம் கொடுக்க, அப்ப எல்லாரும் ஏகமானதா மௌத்து தான், ரசூலுல்லாஹ் மௌத்தா தான் ஆயிட்டாங்க, மனிதரா இருந்தா மௌத்தா தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண பிறகு என்ன செஞ்சாங்க, அவங்களை குளிப்பாட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுது அப்ப எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, வல்லாஹி மானத்ரி அனு ஜர்ரிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தியாபிஹி கமா நுஜர்ரிது மௌத்தானா அம் நக்ஸிலுஹு வ அலைஹி தியாபுஹு. மக்கள் பேசிக்கொண்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எப்படி பேசுறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப ஆடை அணிந்து மௌத்தா இருக்கிறார்கள், இத உருவிட்டு நம்ம வந்து குளிப்பாட்டுவதா, அல்லது மற்ற மௌத்தாக்களை ஆடையை உருவிட்டு குளிப்பாட்டுவோமே அப்படி குளிப்பாட்டுவதா, அல்லது போட்டிருக்கிற சட்டையோட மேல தண்ணி ஊத்தி விடுறதா, அப்படி நாங்கள் பேசிக்கொண்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தைய உள்ள பழக்கத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, கமானு ஜர்ரிது மௌத்தானா அம் நுகஸ்ஸிலுஹு வ அலைஹி தியாபுஹு. நம்மில் மற்றவர்கள் மௌத்தாகும் பொழுது எப்படி அவங்க அணிந்திருந்த ஆடையெல்லாம் கலட்டி விட்டு குளிப்பாட்டணுமோ அப்படி குளிப்பாட்டுவோமா, அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறதுனால சட்டை எல்லாம் கலட்டாம சட்டைக்கு மேலே தண்ணி ஊத்தி அந்த வேட்டிக்கு மேலே தண்ணி ஊத்தி அப்படி தேய்ச்சி விட்டு சட்டையை கொண்டே உடம்பை தேய்ச்சி விடுறது அப்படி குளிப்பாட்டுவோமா என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். இதுல நமக்கு என்ன வழங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் இதுதான் நடைமுறையில் இருந்திருக்கு. அதனால சர்ச்சையாகுது. அந்த வாசகத்தை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கும்போது எப்படி நம்ம வந்து எல்லாருக்கும் ஆடையெல்லாம் கலட்டி விட்டு குளிப்பாட்டுவோமோ அப்படி குளிப்பாட்டுவதா, அல்லது வந்து இருக்கிற சட்டையை போட்டு குளிப்பாட்டுவதா என்று சர்ச்சை செய்து கொண்டோம். பிறகு வந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் சட்டம் போடுறாரு, என்னப்பா சட்டை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இருக்கிற சட்டையை போட்டு ரசூலுல்லாஹ் குளிப்பாட்டுங்க, என்ன செய்யணும் தெரியாம எல்லாரும் அப்படி என்னங்கிட்டாங்களா, அவங்க ரசூலுல்லாஹ் மட்டும் அப்படி குளிப்பாட்டினாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அப்படி குளிப்பாட்டு இருக்கிறாங்களே தவிர அதுக்கு முந்தி சஹாபாக்கள் எப்படி குளிப்பாடப்பட்டிருக்கிறார்கள், ஆண்குல பெண்குல யாரா இருந்தாலும் அவங்க என்ன அணிஞ்சிருப்பார்கள், தைக்கப்பட்ட ஒரு ஆடை வந்து குளிப்பதற்கு ஏற்றது இல்லை. முழுசும் தைக்கப்பட்டதாக இருந்தால் முழுமையாக என்ன செய்ய முடியாது, அழுக்குகள் எல்லாம் போவாது. அதனால கலட்டி விட்டு தான் அங்க குளிப்பாடப்பட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்தில் அங்கீகாரம் இருந்திருக்கிறது. இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா அபூதாவுதுல 2733வது ஹதீஸ்ல இருக்கிறது. அது மாதிரி பைஹக்கி, முஸ்னத் அஹ்மது, இப்னு மாஜா இதுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள செய்தி. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஏதோ ஒருத்தர் சட்டம் போட்ட காரணத்தினால இருக்கிற சட்டையோட இருக்கிற வேட்டியோட என்ன செஞ்சாங்க அப்படி குளிப்பாட்டினாங்களே தவிர சட்டையெல்லாம் கழட்டி உருவி எடுத்துட்டு என்ன செய்யல அவங்களும் குளிப்பாட்டவில்லை. அதுக்கு முன்னாடி உள்ள மக்கள் எல்லாம்
அது ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை எப்படி குளிப்பாட்டினாங்கன்ற ஆதாரம் கிடையாது. ஏன் ரசூல் அங்கீகரிக்கல? மூத்தா பணத்தில் அங்கீகரிப்பாங்க. எதுக்கு அங்கீகாரம் இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி நடந்து பாருங்க, அதுக்கு தான் அங்கீகாரம். அது ரசூல் ஹயாத்தோட இருக்கும்போது நடக்கிறது. மூத்துக்கு பிறகு இவங்க எல்லாம் செஞ்சது ஒரு ஆதாரம் ஆகாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆடைகளை இருக்கிற தைக்கப்பட்ட ஆடைகளை கலட்டி விட்டு ஒரு துணியை மேல போட்டு குளிப்பாட்டுவது என்பதுதான் அது சிறந்த முறை. அதனால என்ன செய்யணும்? குளிப்பாட்டும் பொழுது ஒரே திறந்து போட்டக்கூடாது இல்லையா? இருக்கிற சட்டை கிட்ட எல்லாத்தையும் கலட்டிட்டு கலட்டும் போது மேல ஒரு துணியை போட்டுக்கணும். மேல ஒரு துணியை மறைக்க வேண்டும் இருக்குது, அது பின்னாடி வருது. மேல ஒரு துணியை போட்டுக்கொண்டு அப்படி கலட்டி எடுத்துட்டு அப்ப கையை விட்டு தேய்க்கிறதுன்னு இருக்கு, வசதியா இருக்கும். அந்த மாதிரி தான் பாடிகை குளிப்பாட்ட வேண்டும். அப்படி குளிப்பாட்டும் பொழுது அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம், ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் வலது புறத்திலிருந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊத்தணும். குளிப்பாட்டும் பொழுது தண்ணி எங்கிட்ட வேணா ஊத்தலாம், காலில இருந்து ஊத்தி விடுறது அப்படிலாம் செஞ்சிடாம வலது புறத்திலிருந்து ஊத்தணும். அந்த வலது புறத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் மூத்தா போன நேரத்தில் அப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க, குளிப்பாட்டுற நேரம் ஆச்சுன்னு வர்றாங்க. வந்தவன சொன்னாங்க, இப்தா நபி மயாமினிஹா, அவருடைய வலப்புறத்திலிருந்து நீங்கள் தண்ணீர் ஊற்ற தொடங்குங்கள். படுக்க வச்சிருப்பாங்கல்ல வலது கை பக்கத்துல இருந்து என்ன செய்யணும் ஊட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் மவாலியில் உலூய் மின்ஹா, அந்த வலது பக்கத்திலையும் உலு செய்யற உறுப்புல இருந்து தான் நீங்க துவக்கணும். அதுக்காக வலது பக்கத்தை ஊத்தணும், வலது பக்கத்து வயிற்றுல ஊத்தக்கூடாது, வலது பக்கம் ஊத்தணும். அந்த வலது பக்கத்துல என்ன, வலது பக்கத்துல முகத்துடைய வலது பக்கத்துல ஊத்தணும். அதுக்கடுத்து கை ஒழு செய்யற இடம், இந்த கையில ஊத்தணும். அதுக்கப்புறம் கால் ஒழு செய்யும் போது கழுவுற இடம் துண்டு துண்டா ஊத்தணும். வலப்பக்கமும் ஊத்தணும். அந்த வலப்பக்கத்துல எதுல ஸ்டார்ட் பண்ணணும்? உழு செய்யும் உறுப்புகள்ல நீங்க துவங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் என்றால் வலது பக்கத்தினுடைய முகத்தில் பாதி பக்கம் தண்ணியை ஊத்த வேண்டும். அதுக்கப்புறம் இரண்டாவது கழுவப்பட வேண்டிய உறுப்பு எது? கை. இதெல்லாம் விட்டுறலாம், இது கட்டாயம் கழுவ வேண்டியது இல்லை. இது வரைக்கும் தான் கழுவணும். இந்த கழுவுற கையில் என்ன செய்யணும்? வலது கையில ஊத்தணும். அதுக்கப்புறம் தொடக்கடை அதெல்லாம் ஊத்த வேண்டியது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கால், வலது கால் இருக்குல்ல, எது வரைக்கும் கழுவ வேண்டி இருக்கிறதோ அதை ஊத்த வேண்டும். அதுக்கப்புறம் அந்த வலது பகுதியுடைய எல்லாத்துக்கும் ஊத்தி விட்டு இடது பகுதிக்கு அது மாதிரி வரணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கண்டிஷன் போடுறாங்க. இப்தா நபி மயாமினிஹா, அவருடைய வலப்புறத்தில் இருந்து நீங்கள் தூங்க வேண்டும். மவாலியில் உலூய் மின்ஹா, அவர் ஒழு செய்யற இடம் இருக்குல்ல அங்கிருந்தும் தூங்க வேண்டும். வலது பக்கமாகவும் இருக்க வேண்டும், அது ஒழு செய்யற உறுப்புகளாகவும் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 167, 1255, 1256 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப குளிப்பாட்டும் பொழுது இந்த தண்ணி ஊத்துற முறை இது. தண்ணி ஊத்தும் போது இப்படி இந்த மெத்தட்ல கணக்கு பண்ணி இடது புறத்தில் அது மாதிரி ஊத்திட வேண்டியது. இப்படி ஒரு தடவை ஊத்தி முடிக்கிறதுக்கு பேர் ஒரு குளிப்பாட்டுதல். ஒரு தடவை ஊத்துறதுக்கு மார்க்கத்தில் என்ன கணக்கு? முகத்துல ஊத்தி, கையில ஊத்தி, காலிலையும் ஊத்தி, அதுக்கப்புறம் அந்த வலது பக்கத்தினுடைய பகுதிக்கு பூரா ஊத்திட்டு, அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறவங்க இடது முகத்துல ஊத்தி, இடது கையில ஊத்தி, இடது காலில ஊத்தி, அதுக்கப்புறம் இடது உடம்புடைய பகுதிகள் எல்லாம் மொத்தமா ஊத்தி முடித்தார்களே, ஆனால் அது ஒரு குளிப்பாட்டுதல் என்று அர்த்தம். மொத்தம் 8 வரும். 3 இங்கிட்ட ஒரு 3 6 உறுப்பு, மற்ற உறுப்புகள்லாம் சேர்ந்து இங்கிட்ட 1 தடவை இங்கிட்ட ஊத்தணும். மொத்தம் 8 தடவை ஊத்தினா அடங்கி போயிடும். இது ஒரு குளிப்பாட்டுதல். இப்படி எத்தனை தடவை நம்ம குளிப்பாட்டலாம் என்று கேட்டால் எத்தனை தடவை வேண்டாலும் குளிப்பாட்டிக்கிறலாம். ஆனா அது ஒத்தப்படையா இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது எத்தனை நீங்க வச்சுக்கிறேன்? ஒத்தப்படையாக இருக்க வேண்டும். 3 தடவை ஊத்துங்க, 5 தடவை ஊத்துங்க, 7 தடவை ஊத்துங்க, 9 தடவை ஊத்துங்க. அது எவ்வளவு பாடியுடைய அழுக்க பொறுத்து, அதுக்கு தண்ணியுடைய தேவையை பொறுத்து அது நம்ம தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அப்ப அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா அதே சம்பவம் தான். அதே ரசூலுல்லாஹ்வுடைய மகள் குளிப்பாட்டப்படும் பொழுதுதான் சொல்றார்கள், யுகசில் நகா சலாதன், 3 தடவை குளிப்பாட்டுங்கள். ஒன்னு சொல்லல, ஒண்ணுல பெரும்பாலும் என்ன செய்யாது, சுத்தமாகாது. ஒரு தடவை ஊத்தணும்னா அப்ப தேய்ச்சி விட வேண்டி இருக்கும். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தடவை ஊத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை சோப்பு ஒண்ணு போடுவோம். குறைஞ்சது 3 இருந்தா தான் ஓரளவுக்கு என்ன செய்யும், அது சரியா வரும். சோப்பு போட்டு ஒரு ஊத்தணும்னா அது சரியா போயிடும். சோப்பு நுரை நிக்கக்கூடிய சோப்பை போட்டுன்னு வைங்க, அது இன்னும் கொஞ்சம் ஊத்த வேண்டிய தேவை வந்துச்சுன்னு சொன்னா 4 தடவை ஊத்த வேண்டிய தேவை வந்துருச்சுன்னு சொன்னா 4 நிப்பாட்டமா 5 ஆக்கிக்கிறங்க. 6 தடவை ஊத்த வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சுன்னு சொன்னா 7 ஊத்துங்க. ஒன்னு அரிசி வச்சு ஒத்தப்பட வர மாதிரி 1 3 5 7 9ங்கிற கணக்குல ஊத்திக்கிற வேண்டும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுகசில் நஹா சலாசன், 3 முறை அது மாதிரி ஊத்துங்கள். அவ் ஹம்சன், அது 5 முறை ஊத்துங்கள். அவ் அக்ஸரம் என்று தாலிக்க, அதை விட அதிகமாக ஊத்துங்கள். இன்று ஐத்துன்ன, நீங்க விரும்பினால். இதுக்கு சாய்ஸே கிடையாது, யாருக்கும் நம்பர் கிடையாது. குளிப்பாற்றவனுடைய அதிகாரம் அது. குளிப்பாற்றவன அந்த பாடியுடைய அளவு எவ்வளவுன்னு தீர்மானிப்பான். இந்த பாடிக்கு இவ்வளவுதான் என்று யாரும் சொல்ல இயலாது. இன்று ஆயிரத்து ரசூலுல்லாஹ் தான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு.
மகள் இறந்திருந்தா டிசைட் பண்ண வேண்டிய ஆள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் எடுத்துக்கறல. என் மகளுக்கு 7 தடவை குளிப்பாட்டுங்கன்னு சொல்லல. அதை யார் கையில ஒப்படைக்கிறாங்க? குளிப்பாட்டுகிற பெண்கள் கையில ஒப்படைக்கிறாங்க. நீங்களா பாத்துக்க, உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவுங்கிற குளிப்பாட்டுறாலும் முடிவு பண்ணிக்கிறீங்கன்றாங்க. அப்ப எத்தனை தடவை முடிவு செய்யற அதிகாரம் யாருக்கு இல்ல? அந்த இறந்து போனாருடைய குடும்பத்தாருக்கெல்லாம் கிடையாது. குடும்பத்தார போய் குளிப்பாட்டினா அவங்க செஞ்சுக்கலாம். வேற ஆளுக்கு குளிப்பாட்டுவார்களே, ஆனால் குளிப்பாட்டுற ஆளுக்கு தான் முடிவு செய்யும். ஆனா உங்களுக்கு என்ன சொல்லணும்? இதே மாதிரி சொல்லிக்கணும். இந்த குளிப்பாட்டுனா 3 தடவை குளிப்பாட்டு, இல்லன்னா 5 குளிப்பாட்டு, இல்லன்னா 7 குளிப்பாட்டு, இல்லன்னா 9 குளிப்பாட்டுமான்னு சொல்லி அதையும் சொல்லணும். இந்த ஆர்டரையும் சொல்லணும். வலது பக்கத்தில் உள்ளதையும் சொல்லணும். ஒழு செய்யற இந்த முறைப்படி எல்லாம் செய்யற மாதிரி இல்ல. அந்த மாதிரி எல்லாம் பெரும்பாலும் அவ்வளவு பர்ஃபெக்டாக அந்த சுன்னத்து முறையில குளிப்பாட்டுற வழக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க கேட்டா, குளிப்பாட்டி முடிஞ்சவனே என்கிட்ட சொல்லுங்கிறாங்க. அது ஒரு விஷயம். இது எங்க இருக்குன்னு புகாரியில 1257வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அது மாதிரி இந்த குளிப்பாட்டும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, தண்ணி ஊத்தி குளிப்பாட்டுறீங்க. சாதா தண்ணி ஊத்தி குளிப்பாட்டுவதை விட அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இலந்தை மரத்தினுடைய இலை இருக்குதுல, அதை அவங்க கிருமி நாசினின்னு அந்த காலத்து மக்கள் நம்புனாங்க. இப்ப நம்ம காலத்துல வேப்பிலை நம்புறோம்ல, அந்த வேப்பிலைன்னா கொஞ்சம் கிருமியை அழிக்கும்னு நினைக்கிறோம். இந்த தண்ணியில வேப்பிலையை போட்டு வச்சோம்னா பூச்சிலாம் வராது, கிருமிலாம் வராதுன்னு நம்ம என்ன செய்யறோம், நினைக்கிறோம். அந்த மாதிரியாக இலந்தை இலைய அப்படி நம்பிக்கிட்டு இருந்தார்கள். அதன் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தண்ணியை ஊத்தி கழுவும் பொழுது கொஞ்சம் இலந்தை இலையை கொஞ்சம் அதை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில குளிப்பாட்டுங்க ஒரு தடவை. எல்லா நேரமும் இல்லாட்டா கூட ஒரு தடவை தண்ணி ஊத்தி குளிப்பாட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த இலந்தை இலையில ஊறி போச்சுன்னா என்னவாக, இறந்தவன 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த இலந்தை இலையை போட்டோம்னா அதுல இருந்து உள்ள சில வாசனை எல்லாம் அதை இறங்கிக்கணும். அந்த காலத்துல அந்த இலந்தை இலை எதுக்கு சொன்னாங்கன்னு விளங்கல. அது ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இலந்தை இலையை போட்டு குளிப்பாட்டுவது என்பது ஒரு பழக்கம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழக்கத்தை அங்கீகரிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது புகாரில் 1253, 1254, 1259, 1261 ஆகிய ஹதீசுகள் இருக்கிறது. யகசில்னஹா ஸலாசன், 3 தடவை குளிப்பாட்டுங்க. அவ் ஹம்சன் 5, அவ் அக்ஸர மின் தாலிக, அதை விட அதிகமா குளிப்பாட்டுங்க. இன்று ஐதுன்ன தாலிக, நீங்கள் இப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்று விரும்பினால் இப்படி அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி குளிப்பாட்டுங்கன்னா, பிமாயின் வசிதிரின், தண்ணீரையும் இலந்தை இலையும் போட்டு குளிப்பாட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க கேட்டா, அது முக்கியமானது, கடைசியாக ஊத்துறோம்ல, கடைசியாக குளிப்பாட்டும் பொழுது 3 தடவைனா 3வது தடவை, 5 தடவை தண்ணி ஊத்துற ஐடியா இருந்தா 5வது தடவை, எது கடைசி அது வஜஅல்னா ஃபில் ஆகிரத்தி காஃபூரன், கடைசியான ஒரு ஊத்தும் பொழுது காஃபூர்னா கற்பூரம், கற்பூரத்தை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, சேர்த்துக்கிறீங்க. அந்த கடைசியா ஊத்துற தண்ணியில கற்பூரத்தை நல்லா கலக்கி அதை ஊத்தி விட்டுறணும். கற்பூரங்க நமக்கே தெரியாது, கிருமி நாசினி. கற்பூரத்தை கலக்கி ஊத்துனீங்கன்னு சொன்னா துர்வாடையெல்லாம் வராது, கொசு மொக்காது, ஈ மொக்காது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு எது இருக்குது, கற்பூரத்துக்கு இருக்கிறது. நம்ம கற்பூரம் என்ன காஃபிற்குரிய மாதிரி நம்ம கற்பூரம் அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய படைப்பது கற்பூரங்கிறது நல்ல ஒரு பொருள். கெட்டதுக்கு சிலர் பயன்படுத்தினார்கள், நம்ம கெட்டதுக்கு பயன்படுத்தாம இருக்கணும். இதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்துறோம். அப்ப வஜஅல்னா ஃபில் ஆகிரத்தி காஃபூரன், கடைசியா காஃபூரை கற்பூரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றும் இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த குளிப்பாட்டும் போது என்ன செய்யலாம், இலந்தை இலையை போட சொல்றாங்க, கடைசியா கற்பூரம் சேர்த்துக் கொள்றாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, சடங்கு. கண்டிப்பா இதெல்லாம் சடங்கு கிடையாது, இதெல்லாம் அந்த ஒரு சுத்தப்படுத்துவதற்கு தான். அப்ப நம்ம காலத்துல எதை கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த காலத்துல சோப்பு, ஷாம்பு, பொம்பளை தலையா இருந்தா அப்படி போட்டு தண்ணி ஊத்தினா அவளுக்கு சரியா ஆகாது. ஒரு 100 கிராம் ஷாம்பு, 100 மில்லி ஷாம்பு வாங்கி 50 மில்லியை வாங்கி ஊற்றி நல்லா கழுவி அதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த காலத்து பொருளா தானே. இந்த காலத்துல நம்ம எப்படி சுத்தப்படுத்த நினைக்கிறோமோ அது மாதிரி சுத்தப்படுத்திக்கலாம். அது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இலையை போட்டுருக்காங்க, நீங்க வேப்பிலையை போட்டு கூட செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த குளிப்பாட்டும் பொழுது பெண்களாக இருந்தால் அல்லது ஆண்கள்லயே நிறைய பெரிய அளவுல முடிதான் வைக்கலாமே. மார்க்கத்தில் தோல் தொங்குற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே முடி வச்சிருந்திருக்காங்க. அப்ப முடி அதிகமா இருக்கக்கூடியவங்களா இருந்தால் அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய முடி வச்சிருந்தாலும் பின்னி எல்லாம் போட மாட்டாங்க. சஹாபாக்கள் சிலர் பின்னி போட்டுக்கலாம் இருந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல பண்ணா பொண்ணே விடுவாங்க. ரசூலுல்லாஹ் தடுக்கல, தலைமுடி இணைஞ்சிருக்காங்க, அவர் கொண்ட மாதிரிலாம் கட்டிக்கிட்டு சஹாபாக்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் இருந்துட்டு போறாங்கன்னு விட்டாங்க. இந்த காலத்துல நம்ம செஞ்சா ஒரு மாதிரியா இருக்கு. காரணம் என்னன்னா பழக்கத்தில் இல்லாதனால. மார்க்கத்தில் அதுக்கு என்ன இல்ல, ஒரு தடையெல்லாம் கிடையாது. அப்படி தலையை இப்படி பின்னி போட்ட பெண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் வச்சுக்கிறோமே, ஆண்கள் யாரும் அப்படி செய்யறது இல்ல, கேள்வி பண்ணி இருந்து போயிடுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த அவங்க மகள் ஸைனப் மரணித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தலையை பிரிச்சு விட்டு
சும்மா குளிப்பாட்டக்கூடாது. அந்த குளிப்பாட்டுற உம்மத்தியா அவங்க வந்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மகள் இறந்த பிறகு தலை சடை போட்டிருப்பாங்க, கொண்டை போட்டிருப்பாங்க, அப்படியே மேல தண்ணி ஊத்திட்டு போயிடக்கூடாது. உசுரோட உள்ள ஒரு ஆளுக்கு தலையை சீவுறாண்ட எப்படி செய்வோம், தலையை நல்லா பிரிச்சு விட்டு எல்லா பக்கமும் அந்த சிக்கெல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் வந்து அப்படி சொல்றாங்க, உம்மத்தியா சொல்றாங்க. மசத்துனாக சலாசத்த குருணி, அதை வந்து நம்ம அது சலாசத்த குருணின் நகல் நகு சும்மா கசல் நகு சும்மா ஜால் நகு சலாசத்த குருணின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வந்து 3 சடை போட்டிருந்தாங்க. மூத்தா போகும் பொழுது 3 சடை போட்டிருந்தாங்க. 2 போடுவாங்க, நம்ம 3 போடலாம் இருக்கு, 3 போட்டிருந்திருக்கிறாங்க. அந்த 3 சடைகளையும் நாங்கள் அவிழ்த்து விட்டோம். குளிப்பாட்டும் போது நெஞ்சோம் அவிழ்த்து பிறகு அந்த தலையை நல்லா கழுவி அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த மாதிரி 3 சடைகளை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி உம்மத்தியை அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 1260வது ஹதீஸ்லயும் இருக்கிறது, 1259 1254வது ஹதீஸ்லயும் இருக்கிறது. இப்படி தலைகள் எல்லாம் என்ன செய்யணும், நல்லா அவிழ்த்து விட்டு அதை வந்து குளிப்பாட்ட வேண்டும். இது ஒரு முறை. அடுத்தது வந்து குளிப்பாட்டும் பொழுது அந்த குளிப்பாட்டுறதுன்னு சிலர் தான் நியமிச்சிருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் தூரத்தில் நிற்பாங்க. அந்த குளிப்பாட்டக்கூடியவர்கள் வந்து அந்த ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் என்பது கணவன் மனைவிக்குள்ளதான் தெரியுங்க. அவன முகத்தை பார்த்திருப்பிய, கையை பார்த்திருப்பிய, ஒரு மனுஷனுடைய காலை பார்த்திருப்பிய, அதுக்கு மேல அவனுடைய உறுப்புகள்ல அவருடைய உறுப்புகள்ல என்னென்ன இருக்குது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்களா பலவிதமான ஒரு அமைப்புகள் இருக்கலாம், உடம்புல சில குறைபாடுகள் இருக்கலாம், பார்த்தாலே ஒரு அருவக்கத்தக்க மாதிரியான உடல் அமைப்பு கூட எத்தனை பேருக்கு இருக்கலாம், ஆணுக்கு இருக்கலாம், பெண்ணுக்கு இருக்கலாம். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவங்களா வேற வாய்வு உள்ளவனா ஒருத்தர் இருப்பான். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். அது அவன் உசுரோட இருக்கும்போது அவனை யாருக்கும் தெரியாம அவன் பாட்டுக்கு மறைச்சிக்கிட்டே வாழ்ந்து மறைச்சிட்டு மொத்தா போயிடுவான். குளிப்பாட்டுறவன் இப்ப பாக்குறான். இப்ப குளிப்பாட்டுற ஒருத்தன் அவன் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம சுதந்திரமான முறையில ஒரு இறந்த பாடியில எல்லா பக்கம் பெரட்டி கிரட்டி முன்னாடி எல்லாம் செய்வான். அப்ப அதை பார்க்கும் பொழுது அவன் அதை வந்து வெளியில வந்து சொல்லக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் அந்த ஜனாசாவில் காணுகிற உடல் ரீதியான எந்த ஒரு குறைகளையும் அவன் எதை வாழும் போது மறைத்துக் கொண்டவனாக இருந்தானோ, என் குறை யாரும் தெரியக்கூடாது மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தவனுடைய குறைய குளிப்பாற்றவன் கண்டுபிடிக்கிறவன் என்ன செஞ்சிடக்கூடாது, வெளி உலகத்துக்கு அம்பலப்படுத்தக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து அபூ ராபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இது பைஹகில, ஹாக்கிம்ல, இன்னும் ஏராளமான நூல்கள்ல மிக ஆதாரப்பூர்வமான வலிமையான அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கஸல முஸ்லிமன், யார் ஒருத்தர் வந்து முஸ்லிமை குளிப்பாட்டுகிறாரோ, கசம அலைஹி, அவருடைய அந்த உடல் குறைகளை மறைத்து விடுகிறாரோ குளிப்பாட்டி, கஃபரல்லாஹு லஹு 40 மர்ரா, 40 தடவை அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கிறாங்கிறதுக்கு எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. 40 டைம்ஸ் அல்லாஹ் வந்து அவரை மன்னிக்கிறான். அப்ப 40 மடங்கு மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருந்தா, அட இவன் வந்து ஒரு ஜனாசாவுடைய உடல் குறைய மறைச்சவன், அவனுக்கு 40 தடவை மன்னிச்சிருந்து சொல்ற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு மன்னிக்கிறது கூட 40 டைம் மன்னிக்கிறான். திரும்ப மன்னிப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கணும்னு வைங்களேன், ஒரு அளவுக்கு இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லுவோமா இல்லையா? இவனுக்கு மட்டும் என்ன சலுகை கிடைக்குது, 40 டைம் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஜனாசாவை குளிப்பாட்டுவது என்பதுங்கிறதுக்கு ஒரு பெரிய தர்ஜாவே கிடைக்குது. இப்ப நம்ம முன் வரணும். ஒரு ஜனாசாவை நம்ம குளிப்பாட்டி அதில் உள்ள குறைய மறைக்காம, நம்ம குறைய வெளிப்படுத்தாம மறைச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கருணை 40 மடங்கு நம்ம கூடுதலா கிடைக்குதுன்னு நினைத்து குளிப்பாட்டுவதற்கும் ஆர்வம் காட்ட வேண்டும். அந்த அமானிதத்தை பேணுவதிலும் என்ன செய்யணும், பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அப்ப 40 மடங்கு மன்னிப்பு இருக்கிறது என்பதையும் விளங்குகிறோம். அதே மாதிரி வந்து குளிப்பாட்டின பிறகு, அந்த இறந்த பிறகு அந்த பாடியிலிருந்து வாடை வரும் என்று நம்ம நினைத்தோம்னு சொன்னா, நமக்கு எது நறுமணம் தரக்கூடிய பொருள்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் பூசிக்கொள்ளலாம். அந்த பாடி மேல அத்தரை ஊத்தி விடலாம், சென்ட் ஸ்ப்ரே அடிக்கலாம், அல்லது வந்து வேற ஏதாவது சாம்பிராணி புகை போடலாம், ஒரு பத்தியை கூட அங்க கொளுத்தி வைக்கிறாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் நீங்க தடை சொல்ல இயலாது. அது சடங்குக்கு செஞ்சாங்கன்னா வேற ஏதாவது நோக்கத்தை செஞ்சா தப்பா போயிடும். வாசனைக்கீட்டு செய்வார்களே, ஆனால் அது எதுக்கு செய்யணும், இந்த பத்தியை கொளுத்தி வச்சா பேய் வராது, பிசாசு வராது, இப்படி ஏதாவது நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல, எதுக்கு செய்யறாங்கன்னு தெரியல. வாசனைக்கு தான் வைக்கிறோம் என்று இருந்தால் வாசனை பொருள்கள் எதை வேண்டாலும் நீங்க என்ன செய்யலாம், அப்பதான் மக்கள் அங்க இருக்க முடியும். வீட்டுல உள்ளவங்களை அறுவறுத்து போயிருவாங்க, வரக்கூடிய மக்கள் வெறுத்து ஓடி போயிருவாங்க. ஜனாசா வந்து பார்க்க வரக்கூடியவங்களா இருக்கிறதா இருந்தா அதுல ஒரு வாசம் வீச வேண்டும். அதுக்கு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே ஹதீஸ் தான், ஒரு ஹதீஸ்ல ஏராளமான சட்டங்கள் வரும். ஹஜ்ஜிக்கு போய் ஒருத்தர் உளுந்து செத்து போயிருவார்ல, குதிரையில இருந்து உளுந்து, அவருக்கு சொல்லும்போது என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வலாத்து ஹன்னிதுஹு, அவருக்கு நறுமணம் பூசாதீங்கம்பாங்க. அந்த பாடி அவர் இறந்து போயிட்டார், ஹஜ்ஜிக்கு வந்து எஹ்ராம் கட்டி இருக்கும்போது நறுமணம் பூசக்கூடாதுல்ல, அவர் நறுமணம் பூசக்கூடாத ஒரு கண்டிஷன்ல ஹஜ்ஜிக்காக எஹ்ராம் கட்டி இருக்கிறார். அந்த இடத்துல மௌத்தா போயிட்டாரு, அவருக்கு வாசனை திரவியம் உசுரோடு இருக்கும்போது பூசக்கூடாது.
அதனால அவருக்கு நீங்க நறுமணம் பூசாதீங்கிறாங்க. அது எதை காட்டுது உங்களுக்கு? மத்தவங்களுக்கு பூசலான்னு விளங்குது. அவருக்கு நறுமணம் உலாத்து ஹன்னி தூஹு, அவருக்கு நறுமணம் பூசாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது புகாரியில 1256, 1266, 1267, 1268 இப்படி ஏராளமான நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஜனாசாவை குளிப்பாட்டுறோம். இதான் குளிப்பாட்டுற வேற என்னமோ எழுதுவாங்க, நெத்தில எழுதுறது, சந்தனத்தை வைக்கிறது, காசை கொண்டே ஒட்டுறது, என்னென்ன கூத்துகள்லாம் நடக்கும். குளிப்பாட்டுறது மட்டும்தான் மார்க்கத்தில் இருக்கே தவிர இது எல்லாமே நம்மளா உண்டாக்கி கொண்டு எதுவுமே தேவை கிடையாது. இவ்வளவுதான் நான் சொன்ன குளிப்பாட்டுறது இவ்வளவுதான் கிடைக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நெத்தில காசு வைக்கிறதோ அல்லது வந்து எழுத்துக்கு லாயிலாயிலோட கொஞ்சம் எழுதுவாங்க நெத்தில. எது வந்து சாட்சி முன்கொண்டு பேச இயலும். அதெல்லாம் அங்க கேள்வி கேட்கும்போது வாயினால சொல்லணுமே தவிர எழுதி பார்த்து கண்டா ஒத்துக்குவாங்க. அவரு மண் ரப்புக்கான்னு கேட்டவன இந்த நெத்தில இருக்கு ஒத்துக்குருவாங்க. அப்படி அது தேவையில்லாத அப்படி ஐடியா பண்ணி இருந்தா இவருக்கு வாயில பதில் வராட்டா கூட நெத்தில உள்ளதை காட்டிக்கிடுவாரு. இதெல்லாம் எடுபடாது. வாயினால மொழி கேள்விகளை கேட்கும் பொழுது அப்படி நெஞ்சில எழுதுவாங்க, லாயிலா சந்தனத்தை பூசுறது, மஞ்சளை கொண்டாந்து பூசுறது, இதெல்லாம் ஒரு மார்க்கத்தில் இல்லாது. மஞ்சள் ஏதாவது கிருமி நாசினி தெரிந்து அதுக்காக மஞ்சளை பூச்சிக்கால குளிப்பாடுனா அது ஒரு டைப். மஞ்சள்ங்கிறது ஒரு கிருமி நாசினி, ஒரு ஆரோக்கியத்துக்கு உள்ளது என்று கண்டுபிடித்து அப்படி யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி இருப்பார்களே, ஆனால் அதுக்குன்னு நீங்க மஞ்சளையோ எதையோ பூசிட்டு போங்க, அது தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு சடங்கு மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, மார்க்க ரீதியாக ஒரு காரணம் கற்பித்தீர்கள் சொன்னா அது குற்றமாயிரும். மார்க்க ரீதியாக அதுக்கு எந்த முக்கியத்துவம் கிடையாது. குளிப்பாட்டுன்னு அவ்வளவுதான். மறைவா குளிப்பாட்ட வேண்டும், ஆடை உருவிட்டு குளிப்பாட்ட வேண்டும், மேல ஒரு துணியை போட்டு போத்தி கொண்டு குளிப்பாட்ட வேண்டும், மறைக்கவும் வேண்டும். குளிப்பாட்டவனுக்கு மட்டும்தான் அந்த ஐப்பு தெரியணுமே, குறை தெரியணுமே தவிர குளிப்பாட்டில சம்பந்தப்படாத மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அது தெரியக்கூடாது. அடுத்து என்ன, குளிப்பாற்றவர்கள் வந்து குளித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் நடைமுறையில எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. ரொம்ப அது மஸ்டா நினைக்கிறாங்க. குளிப்பாட்டினா குளிச்சு ஆகணும், இல்லன்னா என்ன செய்யும் அது பேய் பிடிச்சிருமா, அப்படி அந்த மாதிரி பயப்படுறாங்க இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து இது குளிப்பாற்ற ஆளுகளை குளிக்க வேண்டும் என்றும், அல்லது தூக்கிட்டு போறாங்கல்ல ஜனாசாவை, அவங்க ஒழு செய்ய வேண்டும் என்றும் ரெண்டும் இணைந்து சில ஹதீசுகள் வருகிறது. அதுல வந்து ஒரு பெரும்பாலான ஹதீசுகள் சரியான ஹதீஸ் கிடையாது. சில ஹதீசுகள் வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸும் திருமதியில ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது யார் வந்து குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளித்துக் கொள்ளட்டும், யார் வந்து ஜனாசாவை சுமந்து போகிறாரோ, ஜனாசாவை தோளில சுமக்கிறாரோ அவர் ஒழு செய்யட்டும்ங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரே ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸா இருக்கிறது. ஆனாலும் இதுக்கு மாற்றமான ஹதீஸும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நாங்கள் மின்னா மை யக்தசிலு குன்னா நுகசிலுல் மையித்த, இப்னு உமர் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் மையத்தை குளிப்பாட்டுவோம். இப்போ மின்னா மை யக்தசில், சில பேர் போய் குளிச்சுக்கிறவும் செய்வோம், ஓ மின்னா மல்லா யக்தசில், குளிக்கவும் மாட்டோம். நீங்க எங்களுடைய சாய்ஸ் அது. விரும்பினா குளிச்சுக்கிறோம், விரும்பாட்டி குளிக்காம இருப்போம். நீங்க குளிப்பாட்டும் பொழுதுதான் குளிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டாய கடமை இல்லை என்று ரசூல் இது சுனத் ஆரக்குத்தினிகளையும் பைஹக்கிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸ். அப்ப இது என்ன வழங்குதுன்னு கேட்டா, குளிக்க வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் சஹீஹா இருக்குது. குளிக்காம ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்திருக்கிறோம்னு வருது. அப்ப இதுல என்ன எடுக்கணும்னு கேட்டா, இந்த குளிக்க வேண்டும் என்பது வந்து வலியுறுத்தப்பட்டது கிடையாது. குளிச்சா நல்லது, குளிக்கலன்னா ஓகே, அது கண்டிச்சு திருத்துற அளவுக்கு உள்ள ஒரு மேட்டர் கிடையாது. அதுக்காக ஒருத்தமே குளிச்சாண்டா என்ன ஜனாசா குளிப்பான குளிக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஜனாசாவை குளிப்பாட்டியவர் குளிப்பாரையானால் அது விரும்பத்தக்கது. குளிக்காமல் ஒருத்தர் இருப்பாரையானால் அவர் ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி இருந்திருக்கும் பொழுது என்ன குளிக்கல அப்படி ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கணும். அவங்க காலத்தில் ஒரு தப்பு நடக்குமையானால் சமுதாயமே சேர்ந்து அந்த தப்பை செய்யுமையானால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது. ஒரு இறை தூதருடைய கடமை என்ன, அந்த தவறை திருத்த வேண்டும். அவங்க காலத்திலே குளிச்சவங்க இருக்காங்க, குளிக்காதவங்க இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது குளிச்சா நல்லதுப்பா, விரும்பத்தக்கதுப்பா, குளிக்காது விட்டு போங்கப்பா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மேட்ரு. அடுத்து வந்து குளிப்பாட்டுறது யாரு என்று வச்சு பாத்தீங்கன்னா, யார் வேணாலும் குளிப்பாட்டலாம். ஆனா ஆண்கள் தான் குளிப்பாட்டணும், பெண்கள் தான் குளிப்பாட்டணும். இதுக்கு பெரிய லாஜிக்கே தேவையில்லை, உயிரோட இருக்கும் பொழுது உள்ள ஒரு சட்டம் தான். ஆனாலும் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு? கணவனை வந்து மனைவி குளிப்பாட்டலாம், மனைவியை கணவன் குளிப்பாட்டலாம். ஆனா நடைமுறையில் அது கிடையாது. நடைமுறை கொண்டு விடுவாங்க குளிப்பாட்ட போனீங்க. அப்ப கணவனை மனைவி குளிப்பாட்டலாம், மனைவியை கணவன் குளிப்பாட்டலாம். மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா வந்து மற்ற எவனை விடவும் ஒரு கணவன் மனைவியை முழுமையாக பார்ப்பதற்கும் மனைவி கணவனை முழுமையாக பார்ப்பதற்கும் அதிகமான தகுதி உடையவர்கள். இறந்த உடனே எல்லாம் போயிடுச்சுன்னா சொல்ல இயலாது. இறந்து கணவன்கிற அந்த உறவு போயிட்டா கூட அவன் தான் கணவன், அவனுக்காத்தான இத்தாவளா இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கிற காரணத்தினால அவங்கள வந்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் குளிப்பாட்டலாம். அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ரெண்டு ஆதாரம் இருக்கிறது.
ஒரு ஆதாரம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க அந்த சம்பவம் தான். எந்த ஹதீஸ் முதல்ல சொல்லுவாங்கல்ல, ரசூலுல்லாஹ் இறந்த உடனே அவங்கள மேல ட்ரெஸ் போட்டுக்கிட்டே நம்ம குளிப்பாட்டுவதா அல்லது மற்றவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் கழிச்சு குளிப்பாட்டுவோமே அப்படிங்கிற அந்த ஹதீஸ்ல கடைசியா சொல்லுவாங்க, கடைசியில் இப்படி குளிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு நாங்க இருந்த நிலை வேற. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு தெளிவு எங்களுக்கு இல்ல, அதனால யாரோ குளிப்பாட்டும்படி நாங்க விட்டுட்டோம். அந்த நிலை இப்ப திரும்பி வருமையானால் நான் தான் குளிப்பாட்டிருப்பேன். ரசூலுல்லாஹ்வை என்ன செஞ்சிருப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த ஆள் அணையா கொடுக்க போறோம், எங்க கணவரை நாங்க குளிப்பாட்டிருப்போம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, லவிஸ் தக்பலத்து மினல் அம்ரி மஸ்தத்பரத் மா கஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா நிசாவு. அந்த சென்று போன காலம் திரும்பி வரும் என்று வைத்துக் கொண்டால் அது இனிமே வரப்போறது இல்ல, இனிமே வேற குளிப்பாட்ட போறோம், குளிப்பாட்ட வச்சுக்கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு பேச்சுக்கு அந்த காலம் அப்படி ரிவர்ஸா வருதுன்னு வச்சுக்கிறங்க. இப்பதான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்கன்னு வச்சுக்கிறங்க. இப்ப உள்ள ஒரு பக்குவம் எங்களுக்கு அப்ப இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டோம். மா கஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா நிசாவு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களாகிய நாங்கள் தான் அவர்களை குளிப்பாட்டி இருப்போமே தவிர வேற யாரும் கிட்ட வராது நடத்திருப்போம், நாங்களே செஞ்சிருப்போம் என்று சொல்லி ஆயிஷா நாயகி சொன்னதாக அபூதாவூத், ஹாக்கிம், அதே மாதிரி பைஹகி, இப்னு மாஜா இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப ஆயிஷா நாயகி இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அங்கீகாரம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இது ஆயிஷாவுடைய கருத்து தானே, இது எப்படி மார்க்கமாகும் என்று நமக்கு தோன்றினால் அது நியாயம்தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸும் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி தான் அந்த ஊருடைய பொது கபரிஸ்தான், மதீனாவுல உள்ள பொதுமக்களை அடக்கக்கூடிய கபரிஸ்தானுக்கு பேரு ஜன்னத்துல் பக்கி என்ற கபரிஸ்தான்ல இருந்து அவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்தவுடனே ரொம்ப கடுமையான தலைவலி, தலை வெட்டிக்கிற மாதிரி என்ன நான் வழியில குடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டாங்க, தலைவலி தாங்க இயலல அப்படின்னு நான் சொன்னேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னமோ தெரியல, எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது, உனக்கு தலைவலிங்கிற அதே மாதிரி எனக்கும் பல்ல ஆனா வாராசா, எனக்கும் தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிறகு சொல்றாங்க, மா லர்ரகி லவ் மித்து கப்லி லவ் மித்தி கப்லி கும்து அலைக்கி கஸ்ஸல்துக்கி கஃபன்துக்கி சல்லைத்து அலைக்கி தபத்துக்கி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு முந்தி நீ மூத்தாயிட்டன்னு வச்சுக்க, எனக்கு முந்தி நான் முந்தி போறேன்னா நீ முந்தி போறேன்னு தெரியாது. ஒரு பேச்சுக்கு எனக்கு முந்தி நீ மூத்தாகி விட்டால் உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே பார்த்து விட்டு, நானே உனக்கு குளிப்பாட்டி, நானே உனக்கு கஃன் போட்டு, நானே உனக்கு தொழுகை நடத்தி, நானே உன்னை அடக்கமும் செய்தால் அது எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிட்டு சொல்றாங்க, எனக்கு முந்தி நீ மூத்தாயிட்டேன்னு வை, நானே உனக்கு எல்லா காரியத்தையும் பார்த்து, நானே உன்னை குளிப்பாட்டி, நானே உனக்கு கஃன் போட்டு, நானே உன்னை கொண்டு அடக்கமும் பண்ணிட்டேன்னு சொன்னா அதில் எந்த தவறும் இல்லை. அப்ப இதுல என்ன வழங்குது, கணவர் மனைவியை குளிப்பாட்டு வழங்குதுல, அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க எங்க கணவரை குளிப்பாட்டி இருப்போங்கிறாங்க. இதுக்கு ஒரு மார்க்கத்துல ஒரு அனுமதி இருக்கிறது கணவன் மனைவிங்கிறவங்களுக்கு மத்தியில. ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் தைரியம்லாம் இருக்காது. பெண்கள் போய் புருஷன் குளிப்பாட்டுற தைரியம் இருக்குமா? தலை இப்படி குளமா பிடிச்சி போட்டு அவுத்து போட்டு ஆடுறதுக்கே 10 டைம் வாங்குதா, அவங்களால போய்கிட்ட அந்த பாடியை தொடுறதுக்கோ முடியாது. ஆயிஷா நாயகி முடியலங்கிறாங்க, அன்னைக்கு இருந்த எங்களுக்கு முடியாது, இப்ப நினைச்சு பாக்குறோம் நம்மள குளிப்பாட்டு இருக்கலாமே அப்படின்னு அவங்களே காலம் கடந்து நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அனுமதி இருக்குது. ஒரு கட்டம் வைங்களங்க, ஒரு கட்டம் வருது, யாருமே இல்ல, ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, நம்ம 2 பேரும் கணவன் மனைவி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, புருஷன் செத்து போயிட்டான், அவங்க எல்லாம் பண்ணி அவனு மார்க்கத்தில் தடை தான், புருஷன் செத்து போடப்பட்டவங்க பாக்குற கணவன் இப்ப இல்லையே, வேற ஆள போயிட்டார, குளிப்பாட்டினா எல்லாத்தையும் பார்க்க வேண்டி வருமே, இப்படிலாம் நினைக்காம குளிப்பாட்டிடலாம்ல. அது மாதிரியான ஒரு கட்டங்கள் வர வேண்டிய நிலை இருக்கத்தானே செய்யும். அதுக்காக வேண்டி இந்த சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு. இது எங்க இருக்குன்னு கேட்டா இப்னு மாஜாவுல 1454, அகமது, தாரமி, அது மாதிரி பைஹகி, தாரகுத்னி, இது எல்லாத்திலையுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அடுத்தது இந்த கஃன் போடுறோம்ல, கஃன் போடுவதற்காக வேண்டி புதுசாக ஒரு ஆடை எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். யாராவது பழைய ட்ரெஸ் போட்டு கஃன் போடுறோமா? யாருமே போட மாட்டேங்கிறோம், புதுசா போடுறோம். தப்பு ஒண்ணு போட்டு போங்க, புதுசு. அந்த காலத்துல அப்படி இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி ஜவுளி கடைகளோ நினைச்ச நேரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய பெரிய மில்லுகள்லாம் கிடையாது. ஒரு சட்டைங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். ஒரு சட்டையை தயாரிக்கிறதுக்கு உட்கார்ந்து நெசவு செஞ்சு தயாரிக்கிறதுக்கு அவனுக்கு 1 வாரம் 10 நாள் பிடிக்கும். இன்னைக்கு மிஷின்ல போட்டு என்ன செய்யறான், கடகன்னு இறக்கிறான், பேல்பாலா இறக்கி விட்டுறான். இந்த காலத்துல உள்ள அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மறு ட்ரெஸ் இல்லையே, காசு இருந்தா கூட இன்னைக்கு வாங்க இயலாது. அந்த காலத்துல காசு வச்சிருந்தா கூட வேணுங்கிற ட்ரெஸ் வாங்க இயலுமா? இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ட்ரெஸ் தர்றாங்க, கையக்குள்ள 200 ரூபாய் வருது, சட்டை 100 ரூபாய் கிடைக்குது. அப்படி ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பழைய துணிங்கிறதெல்லாம் ஒரு மேட்டரை எடுத்துக்கவே மாட்டாங்க.
நான் போட்ட சட்டையை ஒரு ஆள் கொடுத்தேன்னு வைங்களேன், அதுவே ஒரு பெரிய பாக்கியமா வாங்கிடுவாங்க. இந்த காலத்துல வாங்குவாங்களா, போட வேலை பார்த்துருவாங்க. புது சட்டை 100 ரூபாய் கிடைக்குது, உன் சட்டை எதுக்கு கேட்பாங்களா இல்லையா? பழைய சட்டையை வாங்க மாட்டாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் பழசே ஒரு பெரிய மேட்ரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க மகளை குளிப்பாட்டுறாங்கல்ல, குளிப்பாட்டும் போது சொல்றாங்க, 7 தடவை 3 தடவை 5 தடவை குளிப்பாட்டுங்க, குளிப்பாட்டி முடிச்ச உடனே எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க இடுப்புல அணிஞ்சிருந்த ஒரு வேஷ்டி வேற துணி இல்ல அவங்கள்ட்ட. மகளுக்கு கஃன் போடுவதற்கு அவங்களுடைய நிலைமை தெரியுமே, தன்னுடைய ட்ரெஸ்ஸை கொண்டுதான் கஃன் போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட துணி பேல் போல அடுக்கி வச்சிருந்து பீரோல, நமக்கு பீரோல வைக்கிறதுக்கு இடம் பத்தல, வழங்குதா, ஒரு பீரோ பத்தாம இன்னும் 2 பீரோ வாங்கிட்டாங்கன்னு கேட்கறாங்க. அவ்வளவு சேலை இருக்கு ஒரு ஆள்கிட்ட. அந்த மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய வாழ்க்கையும் இருக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் இருக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மேல உள்ளதை பெருசா கட்டிக்கிட்டு கீழே கட்டிருந்தாங்கல்ல, போட்டு இருந்தது அந்த வேஷ்டி அவுத்து இத அவங்களுக்கு மேல இத கஃனாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேஷ்டி தான் அவங்களுடைய மகளுக்கு என்னவானது, கஃனாக ஆனது. அணிந்திருந்த வேஷ்டி, அது கூட இருக்கிற ஒரு வேஷ்டியை செலவு பண்ணி எடுத்துக்கொண்டாந்து தரல. அது எப்படி வருதுன்னு கேட்டா, ஃபனஸா மின் ஹக்விஹி இஸாரஹு, அத இடுப்பிலிருந்து தன்னுடைய கீழாடையை எடுத்து வகால அஷைர்னஹா இய்யாஹு, அவருடைய உள்ளாடையாக இதை போடுங்கள். உள்ளாடை ஒண்ணு வேணும்ல, உள்ளாடையாக ஒண்ணு இதை போடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரியில 1257 1259 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த பழசா கூட போட்டு தப்பு கிடையாது. அது சொல்றேன், ஒரு நேரத்தில் கிடைக்கல, துணிமணி கிடைக்கல, 100கணக்கில் மண்டே போட்டுறாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு வெள்ளம், பெருவெள்ளம், சுனாமி எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, எதுவுமே இல்லை. அப்படிலாம் இருந்து அப்படி யாரும் நுழைய முடியாம தனி தீபாவெல்லாம் சில நேரங்கள் ஆயிரும். அப்ப நிறைய செத்து போயிட்டே இருப்பாங்க. அவனுக்கு புதுசுக்கு எங்க போறோம்னு சொல்லிட்டு பாடியை போட்டு இருக்க முடியுமா? இருக்கிற சட்டை வேட்டி என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து வாங்கி இதுல செய்யணும். அந்த காலத்தை நோக்கி திரும்பிடுறோம்ல நம்மள. அப்படியான ஒரு காலம் வர்றதுனால இந்த சட்டத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி சரி, மீதி உள்ளதை நாளைக்கு பார்ப்போம்.